மக்கள்லாம் படுகோவமாக இருக்கிறாங்கல்ல, சும்மா அப்படியே கையை ஆட்டிட்டு வந்துட்டா போதும்ல. அப்புறம் 3000 ரூபா கொடுத்த கெஞ்சினிய இப்படியே குனிச்சிய. எது குனிச்ச? நீ என்ன வேணாலும் பேசு, அவ்வளோ வார்த்தை தான். அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் புண்ணாக்கு. நான் தான் சொல்லிட்டேன், நான் புண்ணாக்கு இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உருப்படாதுங்கல்ல. இவனோட சேர்றவனும் உருப்பட மாட்டான். அதை விஜய் உணர்ந்துட்டாரு. அவர் மெல்லவும் முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்காரு. ஏன்னா இவன் காசு செலவு பண்ணிட்டு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவன் தானே ஆதவர்ஜுன். ஆமா, அப்படிதானே பூச்செயலாளர் அதுதானே கொடுத்ததுன்றாங்க. விட்டுட்டார் அவரு. அதிமுகவை பலம் வாய்ந்த சக்தியாக இருந்த அதிமுகவை பலவீனப்படுத்தியதும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும். அவங்க கூட்டணி முதல்ல அழிச்சது அதிமுகவை தான். இவங்க தான் அப்படின்னு மாட்டிக்கிட்டாங்க. அந்த கரூர் ஸ்டாம்பேடு நெரிசல் மரணங்கள் விவகாரத்தில் தூக்கி செந்தில் பாலாஜி மேலே எல்லாத்தையும் போடலான்னு பார்த்தாங்க. எதுவும் நடக்கலை. நடக்காதனால என்ன பண்ணுறாங்க, அந்த கோபத்தை எங்கேயுமே காட்ட முடியாது. இதே நீங்களாம் தான் பேசுகிறீங்க. மக்கள் கடும் கோபத்தோடு இருக்கிறார்கள் திமுக மீது. அப்படியே தேர்தல் நாள் வரட்டும் 23ஆம் தேதி பூச்சி அப்படியே நெரிச்சிருவாங்க அப்படின்னா. அப்புறம் உன் தொகுதியில் ஒருத்தருக்கு 3000 ரூபா கொடுத்த. தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்காவுடைய எதிர்காலம் பற்றி ஒரு கேள்வி சார். நீங்க எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, என்னோட நேர்காணலையும் சொல்லியிருக்கீங்க, பல மேடைகள்லையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க திமுக எதிர்ப்பை மட்டும்தான் பிரதானப்படுத்துறீங்க. தேர்தலில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபர்தரான அரசியல் இருக்கு? அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன அரசியல் செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. இப்போ உங்களோட கணிப்புப்படி திமுக ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற போகுது. ஒருவேளை நீங்க சொல்றதுபடி மே 4 அப்படி ரிசல்ட் வருது, விஜய் உட்பட பல எல்லாரும் தோக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப ஃபர்தரா அவங்களுடைய மூவ் இது என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்க? அவங்க தான் ஏற்கனவே கதை கேட்டுட்டு இருக்கிறாங்களே வீட்டுல. கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல வீட்டுல. என்னத்துக்கு கேட்கறாங்க? அரசியல் பண்றதுக்காக கதை கேட்கறாங்க. அடுத்த சினிமாவை கதை கேட்கறாங்க. அவங்க அதுக்கு போயிடுவாங்க. சரி, இவங்க யாருக்குமே வந்துட்டு ஒரு அக்கறை உடையவர்களா இருந்தா 53 வயசு வரைக்கும் அரசியல் வரது காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்களாம் 53 வயசுல 50 வயசுல அரசியலுக்கு வந்தோம். இவரு கமலஹாசன், விஜயகாந்த், ரஜினிகாந்த் இவங்க தான் 50 கடந்த உடனே அரசியலை பத்தி யோசிச்சாங்க. அரசியல்வாதி எங்க அந்த மாதிரி யோசிச்சாங்க? எம்ஜிஆர் அன்னைக்கு நம் நாடு எடுத்தாரோ அன்னைக்கு ஒரு அரசியலை பத்தி யோசிக்க ஆரம்பித்தார். நம் நாடு, அதாவது என் நாடுன்னு சொல்றதுக்கு பிறகு நம் நாடு. என் நாடுன்னு சொல்றது வந்து சீமான், நம் நாடுன்னு சொன்னா அது எம்ஜிஆர். ஆமா, இவங்களாம் ஒரு தமாஷ் பேர் அடிங்க. நீங்க எப்படி சொல்றீங்க படம் வசனத்தை அவர் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு லோக்கல் பாடிஸை எப்படி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், லோக்சபாவில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொலைநோக்கு சிந்தனையோட இப்பவே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்கேன் சார் செய்திகள்லாம். எப்படிங்க வரும்? அங்க இருந்துட்டு வீட்டை விட்டு காரே வெளில வர மாட்டேங்குது, செய்தி மட்டும் வெளில வருதா? எங்கங்க அவர் தெரியுமாங்க ஏதாவது பேசுறதுக்கு? மக்கள் இன்னைக்கு இப்ப கூட பெட்டி கொடுத்துருவேன். மாநிலங்களவைக்கு உங்களுடைய பேர் எத்தனை பேர் போவாங்கன்னு சொல்லுங்கன்னா, அதான் போற பேர் தேர்தலில் நிக்கிறோம்னு. மாநிலம்னா சைதாப்பேட்டை, அவைன்னா சட்டப்பேரவை, மாநிலங்களவை அப்படின்னு விஜய் அவ்வளவுதான். அது லோக்சபா ராஜ்யசபால தெரியுமானா அதுக்கு எம்டி இல்ல. இப்படிப்பட்ட ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம முன்னால் ஒரு ஆதரவாளரா இருந்தோமே அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு அதை வருத்தப்பட்டது உண்டா? அப்படின்லாம் வருத்தம்லாம் பண்ணல. நான் தான் கணக்கோட தானே நான் போறேன். கணக்கு பிள்ளைக்கு எது வருத்தம்? எனக்கு எப்பொழுதுமே அப்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியம். அதிமுக அடின்றது எனக்கு அப்பவே தெரியும். அதுக்கு மாற்றா பிஜேபி வந்துடக்கூடாது. ஒரு தமிழை கட்சி ஆரம்பிச்சான், அதை என்கரேஜ் பண்ணி வளர்க்கலாம், ரசிகனை கூட்டு வரான், அவனை அரசியல் படுத்தலாம் அப்படின்னு நான் போனேன். அவனுக்கு அந்த அக்கறை இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? ஓகே, பிரதான எதிர்கட்சியா அதிமுக இந்த தேர்தலில் வந்து தங்களுடைய இருப்பை தக்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு ஜெயிச்சிருவாங்க. ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்க? நல்ல பர்ஃபார்ம் பண்ணா தான் அவங்க ஆட்சிக்கு வந்துடலாமே. எதுக்கு அதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க? அவங்க விட்டுட்டார் அவரு. அதிமுகவை பலம் வாய்ந்த சக்தியாக இருந்த அதிமுகவை பலவீனப்படுத்தியதும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும். அவங்க கூட்டணி முதல்ல அழிச்சது அதிமுகவை தான். என்ன இருக்குதுங்க? திரு ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு அந்த நேற்று தினம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி நாங்க ஆட்சிக்கு மே 4 பிறகு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் கரப்டட் இன் டிஎம்கே. அவர் தான் வந்து உண்ணா நம்பர் ரவுடிங்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் பண்றாரு. நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிரந்தர சிறை தான் திரு செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி இந்த கரூர் விவகாரத்திலையும் சரி, அதற்கு பிந்தியில நடக்கக்கூடிய பல விஷயங்கள்
முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு ஒருமையில பேசுவதாக இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட விமர்சனமா இருக்கட்டும், திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரிப்பீட்டடா வச்சிட்டு இருக்கிறாரு. நேத்தும் சம்மந்தம் இல்லாம அவர் இழுத்து பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஏன் அவங்க வந்துட்டு ஒரு செந்தில் பாலாஜி வந்துட்டு மினிஸ்டர் கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ தான். ஏன் அவரை குறி வச்சு இவங்க பேசுறாங்க? ஒரே காரணம், இவங்க பண்ண குற்றத்தை எல்லாம் தூக்கி செந்தில் பாலாஜி தலையில வைக்கலான்னு பார்த்தாங்க. அது நடக்கல. இவங்க தான் அப்படின்னு மாட்டிக்கிட்டாங்க. அந்த கரூர் ஸ்டாம்பேடு நெரிசல் மரணங்கள் விவகாரத்தில் தூக்கி செந்தில் பாலாஜி மேலே எல்லாத்தையும் போடலான்னு பார்த்தாங்க. எதுவும் நடக்கலை. நடக்காதனால என்ன பண்ணுறாங்க, அந்த கோபத்தை எங்கேயுமே காட்ட முடியாது. அதனால் மறுபடியும் செந்தில் பாலாஜி அப்படின்றாங்க. இதே நீங்களாம் தான் பேசுகிறீங்க. மக்கள் கடும் கோபத்தோடு இருக்கிறார்கள் திமுக மீது. அப்படியே தேர்தல் நாள் வரட்டும் 23ஆம் தேதி பூச்சி அப்படியே நெரிச்சிருவாங்க அப்படின்னா. அப்புறம் உன் தொகுதியில் ஒருத்தருக்கு 3000 ரூபா கொடுத்த யார் சார்? இவரு வில்லிவாக்கத்துல ஆதவ அர்ஜுனாவா? ஆமா, ஆதவ அர்ஜுனா ரெட்டி தான் நாங்கள் நிற்கிறது கேண்டிடேட்டு. ஆமா, வில்லிவாக்கத்துல. அவர் தான் சொல்கிறேன். 3000 ரூபாயா? என்ன சார் தூய சக்தி? திரு விஜய் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அவர் 1000 ரூபா கொடுத்தாரு பெரம்பூர்ல, இவர் 3000 ரூபா கொடுத்தாருன்றீங்க. ஆமா, 3000 ரூபா கொடுத்தாரு. இவங்க மாமியார் அங்க வந்துட்டு டால்குடியில 25,000 30,000 அவங்க விடுறாங்க. ஓ, லீமா ரோஸ் 25,000. ஓ, ஒரு மாசம் சம்பளத்தை அப்படியே கொடுக்குறாங்க. அப்படியே கொடுத்துறாங்க. ஜனங்கள்லாம் வாங்கிட்டு கொடைக்கானல்கெல்லாம் நிறைய பேர் போனது காரணமே அதுதான். ஓ, வந்துச்சா துட்டு எடு வண்டியை போகலாம், அப்புறம் வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு 3000 ரூபா கொடுத்த? மக்கள்லாம் படு கோபமா இருக்கிறாங்கல்ல. சும்மா அப்படியே கையை ஆட்டிட்டு வந்துட்டா போதும்ல. அப்புறம் 3000 ரூபா கொடுத்த கெஞ்சினிய அப்படியே குனிஞ்சிய. எது குனிச்ச? நீ என்ன வேணாலும் பேசு, அவ்வளவும் வார்த்தை தான். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் நீ இல்லை, யாரா இருந்தாலும் அருண்ராஜும் அந்த மாதிரி தான் பேசுறாரு. அவர் அங்கே பார்த்தோன்னா ஆரம்பத்துலேருந்து பொம்மை பிகிலு பொறிவு ரொட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் துட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களை துட்டு கொடுக்காதவனெல்லாம் ஃபீல்டை விட்டு ஓடிட்டான். இதெல்லாம் விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏன் அவர் 6 மணிக்கெல்லாம் உள்ளே போயிடுறாரு. மறுபடியும் அடுத்த 12 மணிக்கு தான் வர்றாரு. 6 to 6 12, அப்புறம் ஒரு 18 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் வர்றாரு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ என்ன அவங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் ஓட்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணு, 4ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீ பார்க்கலாம். சும்மா எல்லாரும் தூண்டி விட்டுக்கிட்டு வன்முறை இல்லாத பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? திமுக அப்படின்ற ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு கட்சி, அது மக்களிடையே வளர்ந்த ஒரு கட்சி. அண்ணா திமுகன்றது ஒரு அமைப்பு ரீதியாக கட்டப்பட்ட ஒரு கட்சி. அது மக்களுக்கு நன்மை செய்து பேரெடுத்த கட்சி. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் தாண்டுங்க, அப்புறம் பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது தான் எனக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் வந்து இவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. கடந்த முறை கொங்குல தான் கொஞ்சம் வீக்கானாங்க திமுக, மற்ற பகுதிகள்லாம் ஓரளவு ஸ்வீப் பெற்றாங்க. இந்த தேர்தலில் அப்போ ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறதுனால தான் திரு ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து ஒரு 6 மாசமாவே தனிப்பட்ட விமர்சனமும் காழ்ப்பும் வன்மத்தையும் பொதுவெளியில இப்படி கக்கிட்டே இருக்காரு. உன்னுடைய வார்த்தைக்கு மக்கள் மத்தியில் மதிப்பு இருக்கணும் அப்படின்னா நீ அதுக்காக உடைச்சிருக்கணும். சும்மா நான் நல்லா உயரமா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நீ பேசுறதுக்கெல்லாம் மரியாதைலாம் ஒன்று இருக்காது. நீ என்ன சொன்ன? பாட்டில் அடிச்சவங்க திமுககாரங்க. நான் அடுத்த 1/2 மணி நேரத்தில் போலீஸ்காரர் 2 பேரும் எடுத்தாந்து நிறுத்திட்டான். 2 பேரும் தாவிகாரங்கன்ட்டு. விஜய் வந்துட்டு என் வீட்டுக்கு போயிட்டாருன்னா பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா முதல்ல. அப்புறம் சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து எந்த இடத்துக்கும் போகிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? சைலண்ட் ஆகிட்டார். அப்படி அங்கே சொன்னது புழுகு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புழுகுகள் வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபடாது. ஸோ உனக்கு மரியாதை இருந்ததுன்னா தான் உன் சொல்லுக்கு மரியாதை இருக்கும். உனக்கே மரியாதை இல்லை போது உன் சொல்லுக்கு மரியாதை இருக்கும். புரிஞ்சிக்க. தேவையில்லாத அவங்கள போட்டு உசுப்பு எடுத்துட்டு இருக்காது. இப்போ தான் நடக்குது அங்கே கொங்கு மண்டலத்தில். நீ சொல்லக்கூடிய கரூரும் அதுக்கு உள்ளடக்கியது தான். பாரு என்ன நடக்குதுன்ட்டு. செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு மனிதனாலாம் ஒரு ரீஜன்லாம் ஜெயிச்சிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு, சாதனைகள், அதுதான் இது இருந்துச்சுன்னா தான் அதுக்கு மேலே செயல்பாடு அது இது எல்லாத்தையுமே சொல்லலாம். காசு கீசு எல்லாமே. அதனால் முதல்ல அவருடைய செயல்பாடு, ஸ்டாலினுடைய செயல்பாடு அதான் இங்கே பேசும். முடிஞ்சா பார்த்துக்க. கரூர்ல கூட அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல, கரூர்ல கூட அவரால் நிக்க முடியல, எங்களை பார்த்து தான் பயந்துட்டு அப்படியே கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு. கோயம்புத்தூர் எல்லாருமே பயப்படுறான் தாவேக்காவை பார்த்து. ஆனா எல்லாரும் வெளில இருக்கிறான், விஜய் மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஏன்
உங்களை பார்த்து பயப்படாதும் இல்லை, திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, எடப்பாடி பயப்படுறாரு, அவர் பயப்படுறாரு, மோடி கூட பயப்படுறாருல. ஆனா நீங்க தான் போயிட்டு வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி எடுத்துக்கிறது உங்களை? உங்களை பார்த்து பயப்படுறவனெல்லாம் வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், அவங்க எல்லாம் பண்றான். ஆனா எல்லாரையும் பயப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு, அச்சம் கூட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற உங்களுடைய கட்சி தலைவன் ஆனா உன்னை போட்டு வீட்டுக்குள்ள போய் பூத்துக்கிறான். அதனுடைய தாத்பரியம் என்னது? இப்போ வேலை தூக்கிட்டு போயிட்டு திருச்செந்தூர்ல போயிட்டு தலை குப்புறம் விழுந்து வணங்கணும் அப்படின்னோம்னா, ஏன் பயம் இருக்குதுன்னா தான் பண்ணுவேன். சத்துரு சமூகார யாகம் ஏன் இப்படி பண்ற? யாரு சத்துரு உனக்கு? உள்ளபடியே விஜய் போயிட்டு சத்துரு அப்படின்னோம்னா விஜய்க்கு சத்துரு நீ தான். உன்னதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ தான் பக்கத்து உன்னை ஏற்ற வரத்துல இல்லைல்ல அவருடைய மேடையிலேயே, உன்னை பக்கத்துலேயே அவர் வைக்கிறது இல்லையா இப்பெல்லாம். அது ஒரு 3 மாசம் ஆகிப்போச்சு. நான் தான் சொன்னேன், உன்னை வச்சிருந்தேன் அப்படின்னோம்னா உன் கட்சிக்காரனுக்கும் திமுககாரனுக்கும் சட்டை நடக்காங்க. அதனால அவரு ஏத்துறதே இல்லை, இவரும் ஏத்துறது தான், புஷியும் ஏத்துறது இல்லை. நீங்க 2 பேரும் அப்படியே ஓரமா இருந்துட்டு அடிச்சுக்கங்கடா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தான் விஜய் வேலை பார்க்குறாரு. ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, அவ்வளோதானே. சத்ரு சமூகார யோகம். அப்புறம் இந்த இடத்துல முட்டி போட்டுக்கிட்டு தர்த்தரி என்கிட்ட இருந்தாலும் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறாரு. இன்னொரு இடத்துல நெடுஞ்சன் கடையாக வளர்ந்து ஒரு அம்மன் கோயிலில் வளர்ந்து வந்தார். இவ்வளவு கஷ்டம் விஜய் ஏன் பண்றாருன்னா கூட நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே, புண்ணாக்குங்க. அதனாலதான். அதனால உங்களை பார்த்து யாரும் பயப்படல, உங்களை பார்த்து விஜய் தான் ரொம்ப பயப்படுறாரு. இல்ல அது ஒரு சமத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ ஜோசப் விஜய்ன்றீங்க பாத்தீங்களா, சர்ச்சில் மட்டும் முட்டி போட்டு போறாரு அப்படின்றீங்க. ஆனா எல்லா எடுத்துக்காட்டுக்கு மசூதிக்கும் போறாரு, சர்ச்சுக்கும் போறாரு, சீரடிக்கும் போறாரு, நீங்க சொல்ற மாதிரி அங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கும் போறாரு. அப்ப சமத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா திரு விஜய் பண்ணும்போது அதையே நம்ம வந்து சந்தேகத்திற்கு சமத்துவத்துக்காக தான் பண்றாரு. சொன்னார் அவரு, நான் சமத்துவத்துக்கு ஏற்படுத்துறதான் பண்றேன் அப்படின்ட்டு. உன்னை யாரும் சமத்துவம் அப்படிலாம் பண்ண சொன்னது? அதுவா சமத்துவம்? நீதான் வீட்லயே சமத்துவம் கொடுக்கலையே. அதனால தானே கேஸ் செங்கல்பட்டு கோர்ட்ல இருக்குது இல்லையா? வேற ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு போனேன், சமத்துவத்தை நிலைநாட்ட போனேன். அதெல்லாம் புழுகு. சும்மா பேசுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, வந்து விட்டுருங்க. இதெல்லாம் புண்ணாக்கு. நான் தான் சொல்லிட்டேன், நான் புண்ணாக்கு. இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உருப்படாதுங்கெல்லாம். இவனோட சேர்றவனும் உருப்பட மாட்டான். அதை விஜய் உணர்ந்துட்டாரு. அவர் மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம இருக்காரு. ஏன்னா இவன் காசு செலவு பண்ணிட்டு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, மஞ்சா பிடிச்சிட்டு இருக்காரு. அரசியல் ரீதியா அரசியல் செலவுலாம் யாருது? இவன் தானே. ஆமா, அப்படித்தானே பூச்செயலர் அதுதானே கொடுத்ததுன்றாங்க. அதனால அதெல்லாம் இருக்கட்டும், போட்டோம். 4ஆம் தேதி அவரை பார்த்துக்கணும். 4ஆம் தேதி நிரந்தர சிறையா திரு செந்தில் பாலாஜிக்கு அப்படி கொடுத்துருவாங்களாம் இவங்க ஆட்சியில. அது எப்படி? அப்படி இல்ல சட்டத்துல அப்படி இடம் இருக்கா? அப்படிலாம் எதுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சாதாரண புண்ணாக்கு அது, விட்டுருங்க, அப்புறம் பார்ப்போம். எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, தமிழக வெற்றிக்கழக அரசியல் நம்ம ஒரு மாற்று சக்தியா, அதிமுக ஒரு வீக்கெண்ட் ஆயிட்டு இருக்கு, அது நம்ம நல்லெண்ணத்தோட அந்த ரசிகர்களை ஒரு அரசியல் மயப்படுத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக தான் நம்ம போனோம். பட் ஆனா அது அப்படி இல்லை, அது ஒரு வியாபார அரசியலா இருந்துச்சு. அவங்க வந்து சரியான ஒரு பாதையில போகாதனால நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மே 4க்கு பிறகு அவங்களுடைய நிலையை இப்பவே நம்ம கணிக்க முடியுது, என்ன நிலைமை ஆவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கட்சி 2 ஆண்டுகள் ஃபீல்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்களால பல சமூகத்துல பல தீங்குகள், உதாரணமா கரூர் உட்பட பல தீங்குகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது நம்ம குறிப்பிடத்தக்கது. குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு கட்சி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கிரேவ், பச்சையா கேட்கணும்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா? நீங்க அது வந்துட்ட உடனே நீங்க பாருங்க, செயலாற்றல் அப்படின்றது எதுக்கு வரும்? உணர்வு இருக்கணும், அக்கறை இருக்கணும், அப்பதான் வரும். அக்கறை இல்லாத உடனே உடனே சொன்னாலும் அவனால ஒன்றும் வராது. ஆர்வம் இருக்கிறவனை உடைக்க சொன்னீங்கன்னா 4 மணி நேரத்தில் அந்த ரிசல்ட் கிடைச்சிரும். இவங்களாம் ஒண்ணுமே தெரியாதவங்க, அக்கறையே இல்லாதவங்க, உழைக்கிறதுக்கு பயப்படுறவங்க, வெயில நிக்க கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் யாரு? ஒண்ணுமே கிடையாது. ஏசி ஹாலில் வந்துட்டு சினிமாவை போட்டுட்டு வெளியில டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறவங்க அவங்களா. அதே நிலைதான் இன்னைக்கு உருமாறவே இல்லை. அவங்களால என்ன செய்ய முடியும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதனால நீங்க அவங்க வந்துட்டு சமாதியை நோக்கி போறாங்களா, கல்லறை நோக்கி புதைகுடிக்கு போறாங்களான்னு கேட்குறீங்க. இல்லை, இவங்க தான் புதைகுடியை வெட்டிக்கிறாங்க. அதை ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே போட்டோம். நிச்சயமா சார். வரக்கூடிய 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது. உங்களுடைய அது பற்றிய பல தகவல்கள் மற்றும் அனாலிசிஸை ரொம்ப விரிவா தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.
நன்றி.